வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நார்மலாக நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வைரல் ஃபீவர் ஆகட்டும் அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஒரு சின்ன கோல்டு, தலைவலி, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னே மெயினாக அவர் எழுதி கொடுக்கறது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம கெமிக்கல் ஃபார்மில் ஒரு மருந்துகளாகவோ மாத்திரைகளாகவோ நம்ம உட்கொண்டுவதால் நமது உடலுக்கு பலவிதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அதில் கிடைக்கிது. நம்மளுக்கு நிறைய அது பல சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அரசாங்கமே சொல்லியிருக்கிறாங்க, அடிக்கடி தேவையில்லாத ஒரு மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம இயற்கை எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு இயற்கையாகவே ஒரு சைடு, அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக் என்ன வேலை செய்யும் நம்ம உடம்புல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிட்டோன்னே அது மெயினாக இட் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன். பாக்டீரியாவும் நம்மளுடைய பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை அது அழித்து விடும். டெஸ்ட்ராய்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யுது நம்ம உடம்புல. அது முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோன்னா பாக்டீரியாவை கில் பண்ணும். ஜெர்ம்ஸ் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஜெர்ம்ஸை அழித்து பாக்டீரியாவுடைய குரோத், அதாவது அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அது வளர விடாமல் தடுக்கிறது தான் இந்த பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்கோட ஒரு முக்கியமான வேலை. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமாக பென்சிலின். நீங்கள் எல்லாருமே பென்சிலின் சின்ன வயசுலேருந்து நிறைய கொடுத்துருப்பீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான உதாரணமாக சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இயற்கையாக நமது இந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்னா, முக்கியமாக நம்மளுடைய ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் மஞ்சள், ஹனி அண்ட் பெப்பர். இந்த மூணு தான் அதனுடைய ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்டு. மஞ்சளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த குர்கமின்ங்கிற பொருளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது முக்கியமானதுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதனுடைய ஆன்டி பாக்டீரியா. ஸோ இது பாக்டீரியாவை ஒழிக்கக்கூடிய அந்த ரொம்ப சக்தி இருக்கிறது. மற்றும் நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் இது. ஸோ அடுத்தது ஹனியில் அகைன் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதில் பல விதமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துருப்போம். அப்புறம் ஒரு பெப்பர், அந்த பிளாக் பெப்பர் அதாவது 10 மிளகு இருந்தால் பகையின் வீட்டிலையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு உடலுக்கு நன்மையை தரக்கூடிய பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எவ்வளோ வேணும்னு பார்ப்போம். இது ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கங்க. ஒரு 3 ஸ்பூன் ஹனி, ஒரு சின்ன ஒரு கிளாஸோ இல்லை பவுலில் நீங்கள் எடுத்துகிட்டு அதாவது 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஹனி விடுங்க. ஹனி விட்டுட்டு ஒரு 5 பெப்பர், பிளாக் பெப்பர் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பவுலில் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆயிரும். உங்களுடைய இயற்கையான ஆன்டிபயோட்டிக் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ டேக் இட் ஏர்லி இன் த மார்னிங். நீங்கள் எப்போ வேணாலும், அதாவது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேட்ரி இருக்குது, ஒரு வைரல் ஃபீவர் வர மாதிரி இருக்குது, தொண்டையிலலாம் ஒரு கரகரப்பு அல்லது ஒரு இருமல், இந்த சளி, இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற டைமில் இந்த இயற்கையான ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சுலபமாக வெளியேறலாம். மற்றும் இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் தராது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யும். ப்ளஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் பண்ணி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. அதனால் ஒரு சைடு எஃபெக்டால் இயற்கையான இந்த ஆன்டிபயோட்டிக்கை தினசரி, அதாவது உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி டைம்லலாம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் என கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் இது பயன் தரும் என நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.